ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையே, இதை நீ கேட்டு முடித்த ஒரு மணி நேரத்தில் உன்னை தேடி ஒரு நல்ல செய்தி வரும். என் வாழ்க்கையே போராட்டக்களமாக இருக்கிறது, இந்த வாழ்க்கையில் சந்தோஷத்தை அனுபவிக்க முடியாதா என்று தவித்து கொண்டிருக்கிறாய். எல்லாம் இன்னும் சிறிது காலம்தான். உன்னுடைய அனைத்து கஷ்டங்களுக்கும் முடிவு காலம் வரப்போகிறது. நான் திரும்ப திரும்ப கூறுவதால் என்னை அலட்சியம் செய்து விடாதே. என்னை முழுவதுமாக நம்பி என்னை சரணடைந்த யாரும் வாழ்க்கையில் தோல்வி அடைந்ததே இல்லை. உன் காத்திருப்புக்கும் கண்ணீருக்கும் முடிவு காலம் வந்துவிட்டது. என்னிடம் முழுமையாக சரணடைந்து தூய மனதுடன் உனக்கு வேண்டியதை கேட்டால் என் பிள்ளையாகி உனக்கு நான் தராமலா விட்டுவிடுவேன். எதை நினைத்தும் கவலை கொள்ளாதே. நடந்து முடிந்ததை எல்லாம் மறந்துவிட்டு இனி நடக்கப் போவதை நினைத்து உன் வாழ்க்கையை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்ல பழகிக்கொள். உன் வாழ்க்கையை நீ வாழ ஆரம்பித்தால் தானே மேலும் மேலும் சுவாரஸ்யமானது கூடிக்கொண்டே இருக்கும். பழைய நினைவுகளை மனதில் வைத்துக்கொண்டு வேதனைப்பட்டு கொண்டிருப்பதால் ஒரு பலனும் கிடைக்கப் போவது இல்லை. உனக்கு பிடிக்காதது நடக்கும் இடத்தில் அமைதியாக இருந்துவிடு. வாக்குவாதத்தில் ஈடுபடுவதையும் விமர்சனம் செய்வதையும் விட்டுவிடு. அந்த இடத்திலிருந்து சாதாரணமாக நகர்ந்துவிடு. வீண் பழையை சுமக்க வேண்டாம். வார்த்தைகளை விட்டால் பல பிரச்சனைகள் உண்டாகும், மனக்கசப்புகள் உண்டாகும். அந்த இடத்தில் உன் கோபம் வெளிப்படும். அந்த கோபம் வெளிப்பட்டால் எல்லோருக்கும் மனக்கசப்பு வந்துவிடும். என் செல்லமே, நீ எந்த இடத்தில் அமைதியாக இருக்க வேண்டுமோ அங்கு அமைதியாக இரு. இல்லையென்றால் உன்னுடைய முதுகுக்கு பின்னால் உன்னை பற்றி நிறைய பேசுவார்கள். உனக்கான மனப்பக்குவத்தை நீ வளர்த்து கொள்ள வேண்டும். உன் வாழ்க்கையில் இதுவரை நீ எவ்வளவோ அனுபவங்களை எல்லாம் பெற்றிருக்கின்றாய். அதையெல்லாம் ஒரு பாடமாக எடுத்துக்கொள். நீ கலங்கக்கூடாது, அழக்கூடாது, புலம்பக்கூடாது, எதை நினைத்து பயப்படவும் கூடாது. என்னை நினைத்துக்கொள். உன்னுடைய மனமானது சட்டென்று அமைதி பெறும். உன்னால் நிம்மதியாக தூங்கி எத்தனையோ இரவுகள் ஆகிவிட்டதே என்று நீ புலம்புவது எனக்கு கேட்கத்தான் செய்கிறது. இவையெல்லாம் மாறப்போகிறது செல்லமே. நீ நிம்மதியாக சந்தோஷமாக வாழத்தான் போகிறாய். அனைத்து துன்பங்களும் உன்னை விட்டு விலகத்தான் போகிறது. நீ என்னிடம் கேட்டதை நிச்சயமாக உனக்கு நான் செய்து காமிப்பேன். உனக்கு கொடுத்து உன்னை சந்தோஷமாக வாழ வைத்தால்தான் எனக்கு நிம்மதி. உனக்காக நான் இருக்கிறேன். உனக்கு என்ன வேண்டுமோ அதை என்னிடத்தில் கேள். உன் வேண்டுதல்களை எல்லாம் சரியானதாக இருக்கும் பட்சத்தில் அவற்றையெல்லாம் நிறைவேற்றி கொடுக்க வேண்டியது என்னுடைய வேலை. நிச்சயமாக அனைத்தும் உனக்கு கிடைக்கும். இதோ உன் கண் முன்னால் நான் காட்சி தராமல் இருந்து விடுவேனா? எப்பொழுதெல்லாம் நீ என்னை தேடினாயோ அப்பொழுதெல்லாம் உன் கண் முன்னே நான் அமர்ந்து விட்டேன். இதோ நினைத்து பார்க்க முடியாதபடி பல அற்புதங்களை உனக்காக நான் மீண்டும் மீண்டும் செய்து கொண்டுதான் இருக்கிறேன். இன்னமும் செய்யப் போகிறேன். என் செல்லமே, தேடி தேடி ஓய்ந்து போன உனக்குள் இருப்பதை நீ மறந்து விட்டாயா? நான் உன்னுடன் தான் இருக்கிறேன். எப்போதும் வழி நடத்தி கொண்டே இருக்கிறேன். உனக்கு நல்லது நடக்க வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் உனக்கானதை எல்லாம் செய்து முடித்து கொண்டுதான் இருக்கிறேன். நீ மகிழ்ச்சியாகவும் நிம்மதியாகவும் வாழ்வதற்கு தேவையான அனைத்தையும் நான் செய்து விட்டேன். கவலைப்படாமல் இரு. உண்மையான விசுவாசத்தை மட்டும் என்னிடம் நீ செலுத்திவிட்டால் போதும். உன் முன்னால் நடப்பது எல்லாமே உனக்கு நல்லதாகவே நடக்கும். நீ கண்கூடாக அதையெல்லாம் பார்க்கத்தான் போகிறாய். உனக்கான நேரம் வந்துவிட்டது. உன் வாழ்க்கையில் நீ வெற்றி பெறப் போகிற அந்த காலமானது உன்னை தேடி வந்து விட்டது. உன்னை நான் தேர்ந்தெடுத்து இருக்கிறேன். உனக்கானது எல்லாமே உன்னை தேடி வரக்கூடிய காலமானது நெருங்கிவிட்டது. நீ உனக்கான வெற்றியை பெற்று மகிழ்ச்சியாக வாழப் போகிறாய். என்னிடம் நன்றி என்று சொல்லக்கூடிய அந்த காலமும் நேரமும் இப்போது உன் வாசல் தேடி வந்து விட்டது.